கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. ஒருவரை நோக்கி தான் ஒருவரோட பயணம், ஒருவர் கை நம்பி தான் ஒரு வாழ்க்கை. இது நம்ம எல்லாருக்குமே இங்கே தெரியணும். முக்கியமா இந்த எண்ணம் நம்ம கிட்ட யாருக்கிட்டுமே இருக்காது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்னா நம்ம வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்ற அதுவே முதல் தப்பு தான். ஏன்னா நம்ம எல்லாருமே யாரோ ஒரு கைப்பிடிச்சு தான் இவ்வளோ வந்துருக்கோம். உள்ள உண்ணுன்றதுக்குள்ள வந்து நம்ம காரணம் எல்லாரும் கைப்பிடிச்சு வந்துடும். ஆனால் வந்தால் கூட நம்ம கிட்ட இல்லைன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கணும். அப்படிலாம் இல்லை அப்படின்ற எண்ணம் நம்மகிட்ட ஓடிட்டே இருக்கும். அது ஏன்னா அதுதான் கருவம். அது பேர் அந்த கருவம் நம்ம கிட்ட இருந்து ஒளிஞ்சா மட்டும்தான் நம்ம கிட்ட அந்த கருணைன்றது முதல்ல என்ட்ரி போடும் கூட. ஏன்னா அந்த கருணையை வந்துச்சுன்னா நம்ம இந்த பூமியில் நம்ம ஏன் வாழ்றன்ற ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வலின்னு ஒன்று இருக்குதுங்க. இருக்கிறதுல எல்லாருக்கும் இப்போ இறுதி கிட்ட வந்தால் நிறைய பேர் இருக்கணும். இறுதி கிட்ட வரும்போது தெரியும் முதல்ல இருந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ எங்கிட்ட எல்லாமே என்னோட கலந்து போகுது. ஆனால் நடக்க முடியல சரியா. இப்போ கண்ணு சரியா தெரிய மாட்டுது. இப்போ நிறைய பேர் நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் வலி. இந்த வலியை நம்ம ஏன் அனுபவிக்கணும் நம்ம தான் கேட்கணும். இந்த வலி நம்மளுக்கு ஏன் வருது இந்த கேள்வி நம்ம தான் கேட்கணும். நம்ம யாரும் கேட்க மாட்டோம். நம்ம எங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஜாலியாக வாழ்ந்து வந்துட்டு இறுதி கிட்ட போகும்போது இந்த கேள்வி ஏற்படும். நம்ம இறுதியில் போய் அந்த கேள்வி கேட்கும்போது பதில் கிடைக்காது. அந்த வலி நம்ம அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். உண்மைதானே? அப்போ நம்ம எப்போ கேட்கணும்? ஆரம்பத்தில் கேட்கணும். இப்போ நம்ம கேட்கல அப்படின்னா கூட நம்மளுக்கு பிறந்த பிள்ளை வரை கேட்க வைக்கணும். இதாவது செய்யணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்து வந்துட்டோம். நம்ம இது வரைக்கும் கேட்காததுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குது. நம்ம இதை சரியா பயன்படுத்தி அவங்களுக்கு அதை கொடுக்கணும்னு நம்ம நினச்சிட்டு போகணும். இதுதான் தாய் தந்தையராக நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம். ஏன்னா இதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஊன்றி பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த மனிதர்கள் எடுத்து வந்த நம்ம எல்லாருமே ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோசம் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். இது உண்மை தானே? நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டா வந்தோம். நம்ம வந்து நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம தாய் தந்தை மாதிரி நம்ம வாழ்றதுக்கு வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை நம்ம வாழணும். ஆனால் நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை நம்ம எல்லாரும் வந்துடும். அப்படி மாற்றம் நோக்கிய பயணத்தை வந்தனால இந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருக்காது. மாற்றமாக இருக்குது எல்லாமே. நம்மளும் நேற்று இந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. அதே போல இந்த சூழ்நிலை இல்லை, இந்த பூமி அந்த மாதிரி இல்லை. எல்லாமே மாற்றம் அடையுது. அப்போ எல்லாரும் மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு வரும். அப்போ அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு வரும்போது நம்ம எந்த அளவுக்கு விழிப்பா இருக்கும் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு. இதே பூமியில நம்ம எல்லாரும் பிறந்தா நம்ம எல்லாரும் வட ஒரு பயணத்துக்கு வரேன். இப்போ இது நம்ம கட்சி ஒரு பெரிய மாற்றம். உண்மைதானே? இந்த பஸ்ல இருக்கிற 55 பேருக்கும் ஒரு பெரிய மாற்றம். அப்போ இந்த பெரிய மாற்றமா நடக்கிற இந்த நிகழ்வுல ரொம்ப கொஞ்சம் விழிப்போடு இருக்கு. இப்போ நான் கை தூக்க சொன்னேன். எல்லாரும் ஒருத்தர் யோசனை பண்ணி தூக்குனீங்கல்ல, ஒன்னே தூக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ தூக்குன்னு சொன்ன தூக்கணுமா அப்படி என்ன வருது? அந்த எண்ணத்தை நம்ம முதல்ல வச்சு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். நான் நிறைய இடத்துல நாய்க்கு பிஸ்கெட் போடுவேன், பறவைங்களுக்கு எல்லாமே செய்வேன். இதில் எப்படி தெரியும் கேட்டால் நாயை பார்த்து என்ன பார்க்கலாம். எல்லாருக்கும் சொல்லுவேன், நீ நாயை பார்த்து எனக்கு தெரியும். நான் ஆமாம், நிறைய பேர் வந்து நாய்க்கு பிஸ்கெட் போட்டு ஆசை நாய்க்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாய் நான் ஒன்று தான், எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா இது நம்ம எல்லாருக்கும் புரியணும். எல்லாமே ஒன்று நமக்குள்ள ஒரு அந்த தன்மை புரியணும். அந்த கருணையை போகும்போது இந்த தன்மை வந்துடும் நம்ம எல்லாரும். அது சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இங்கே நான் இருக்கிறேன், அங்கே வெளியே எவ்வளோ 1000 நாய் இருக்குது. அந்த நாயெல்லாம் நானாக தெரியும். எவ்வளோ பெரிய விஷயம் அது. இது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். எல்லாரும் இது வந்து ஒரு மாதிரியாக கூட தெரியும். இது எப்படின்னு. இதுதான் உண்மைங்க. இந்த தன்மை நம்மளுக்குள்ள வெளிப்படும். இந்த தன்மை வெளிப்படும் போது தான் நம்ம மனிதன்ற ஒரு தரத்தை தாண்ட முடியும். இல்லை அதையோடு தாண்ட முடியாது. ஏன்னா மனிதன்ற தன்மை இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட அந்த கௌரவம் போவாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்கத்தோ சொல்லுறோம் நம்ம கிட்ட. அதனால தான் இயற்கை நம்மளுக்கு இருக்குது ஒரு சரியான தேகத்தை இந்த பூமியில படைச்சிருக்கு. இல்லை இப்படி படைக்க வேண்டிய வேலை இல்லை. இந்த மாற்றத்தோட ஒரு தேகத்தை நம்ம இவ்வளோ ஒரு சிரமப்பட்டு இந்த தேகத்தை எடுத்துருவோம். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய தேகம் இந்த மாநில தேகம். இந்த மாநில தேகம் கட்சி அந்த தேகத்தை நம்ம வந்து ரொம்ப லேசாவோ சின்ன விஷயத்தோ அல்பசனத்தோ விட்டுடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம அதை ரொம்ப கவனத்தோட ரொம்ப சிறப்பாக இந்த தேகத்தை நம்ம பேணி பாதுகாக்கிறதோ, நம்ம எதனா ஒன்று சொன்னால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதோ எல்லாமே பண்ணணும். இது வயசு வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அறிவு வேற, இந்த உடலோட வயசு வேற. அறிவுக்கும் அதுக்கும் ரொம்ப வேற்றுமை வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அறிவு வரணும்னா உங்களுக்குள்ள கருணை பெருச்சுன்னா அறிவோட தன்மை எங்கேயோ போயிடும். இப்போ நான் இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நார்மல் தான், எதுவுமே தெரியாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு செயலில் நான் பெரிய மாற்றம் வந்தது. இப்போ என் அறிவுக்கு அன்றத்துக்கு போதும் எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பேச முடியுது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் நான் எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் யாருக்கு அது தெரியாது. இதை தெரிஞ்சுக்கணுன்றது தான் நம்ம இந்த வாழ்க்கையை வந்துருக்கோம். நம்ம எல்லாம் பாருங்க, நான் மனுஷன் தான், நீங்கள் எல்லாம் ஆனால் தனி தெரியிருக்கும். எனக்கு குடும்பம், அவங்களுக்கு குடும்பம், இவங்க வேறு அவங்க வேறு. இந்த வேற்றுமையை உருவாக்குறதுனா நமக்கு அந்த அறிவு தெளிவில்லாத காரணத்தினாலையும் நம்ம கிட்ட கர்வத்தினாலே தான் ஒன்றும் முடிக்க வேண்டிய விஷயத்த ஒரே சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயத்த நம்ம வந்து விரிவஞ்சி நீ பெருசாகி போச்சு இடம். ஆமா, இது ஈஸியாக சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயம் தான். நம்மளுக்குள்ள ஒத்துமை இல்லாத காரணனாலையும் நம்மளுக்குள்ள நீலான யோகத்தினாலையும் நம்ம வந்து இந்த பூமி வந்து விரிவஞ்சினே போகுது. பூமியில மக்கள் வந்து நீ வேற நான் வேற பார்த்தா எவ்வளவு பிரியும். பெரிய ஒண்ணுமே ஆகாது. இங்க பெரிய துன்பம் தான் நீங்க நம்ம தவிர்த்து ஒரு வேலை இன்பம் வர வாய்ப்பே கிடையாது. இது அதிகமா ஆகுதுன்றனால தான் இந்த பூமியில வல்லலாரும் ஒரு ஞானி இயற்கையாக தோன்றுது. இல்லை ஒரு தோண வேலை கிடையாது. ஏன்னா இது போறத பார்த்தா இதுக்கே பெரிய காம்ப்ளிகேட் ஆகிடும் போது. ஏன்னா அந்த அளவு சூழல் போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதே போல நீங்க யோகம் தாமம் ஞானத்தில் நம்ம போய் நம்ம தண்ணி பெறலாம், வெறுத்தன்மை எட்டலாம்னு போனீங்கன்னா அது சாத்தியப்படாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அன்பு கரையில நீங்க போனீங்கன்னா நீங்க ஒத்துமையானீங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. உங்களுக்குள்ள ஒத்துமை
ஒரு ஒருமை குணம், எப்பவுமே ஒரு தாழ்வோட எண்ணம் இருக்கணும். எல்லாரோட சிறந்தவங்க கிடையாது, எல்லாரும் கீழே தான் நிறைய இருக்கணும் நம்ம கிட்ட. இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களோட அறிவு மேலே இருக்கும். இந்த எண்ணம் போயிடுச்சுன்னா இந்த அறிவு மேலே இவங்க இருக்கும். ஏன்னா இந்த அறிவு சம்பந்தப்பட்டது நம்ம எவ்வளோ நம்ம கிட்ட நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்ல எண்ணம் இருக்குது, கருணையான குணம் இருக்குது, இந்த தாழ்வு மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்குது. இப்போ நான் ஒன்று முதல்ல ஒரு மாதிரி இருக்குல்ல, ஏன்னா நான் ரொம்ப சிரிப்பா நினைச்சிட்டீங்களா எல்லாரும். அதுவும் நம்மள மாதிரி இந்த பூமியில வாழ வந்து ஜீவராசின்னு யாருக்கும் தெரியல. என்ன காரணம்? அது நாயாக்குது, நான் மனுஷனாங்கிறேன், முடிச்சு மேலே இதுலயே அதோட அது கீழே நீ மேலே ஆகிட்டேன். நீ கீழே மேலே நினைக்கும் போது என்னைக்கு 2 ஒன்றுன்னு மாறும், அப்பதான் நமக்கு அறிவு வளர்க்கும். இல்லை அதே அறிவு வளர்க்க ஏற்படாது. அந்த ஒரு வழக்கம் வராதுன்றனால்தான் வல்லார் சொல்றாரு, கருணை ஒன்னே தான் வழி. அறிவியலை தெரிந்தவருக்கு உயிரிழக்கமே கடவுள் வழிபாடு சொல்றதுக்குள்ள எல்லாமே அடைக்கணும். இதுக்கு மேல ஒரு வெளியே வந்து எதுவும் சொல்ல அவசியம் கிடையாது. எல்லா கருணையோட சொல்லுமே இந்த வார்த்தைக்குள்ள அடக்கும். நம்ம என்னென்ன வழிபாடு எல்லாம் பண்ணாலும் பிற உயிர் மேல அன்பு கருணையா இருந்தா இதுவே இறைவனை எட்டக்கூடிய வழி, இறைவனை நேரா பார்க்கக்கூடிய வழி. இந்த கருணை நீ அதிகமா செஞ்சுட்டே போனீங்கன்னா அந்த கருணை ஒரு நாள் உனக்குள்ள கலந்து உன் கருவுக்குள்ள கலந்து நீ யாருன்னு கருவை கற்றுக்கிட்டு நம்ம கருவை நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை போய் குடிக்கணும். இதுதான் நம்மளோட எல்லாரும் விஷயம். நம்ம கருவுல இருந்து வந்தோம், கருவுன்றது கருணை சம்பந்தப்பட்டது. அந்த கருணையை நம்ம ஊன்றி போனாதான் நம்மளோட மூலத்தை புரிஞ்சுக்கணும். அந்த மூலன்றது இங்க அனைத்துமே நம்மளா ஒண்ணு நம்மளா தெரிஞ்சுக்கணும். அந்த ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ள ஒருமை குணம் வரணும். அந்த ஒருமை குணம் நம்மளோட கருணையோட தன்மை அதிகமா போடணும். இப்போ நாங்கள் எவ்வளோ செயல் சார், பறவைகளுக்கு உணவு வைக்கிறதுலேருந்து, நாய்களுக்கு உணவு வைக்கிறதுலேருந்து, அவங்க உடம்பு முடிக்கிட்டாங்க தண்ணி வைக்கிறதுலேருந்து, பழங்களுக்கு கஞ்சி கொடுக்குறதுலேருந்து, பொருள் இது எல்லா செயலுமே செய்யறோம். இது எல்லாமே பார்த்தா நம்ம யாருக்கோசமே செய்யல, எல்லாம் நமக்கோசம் நம்ம செஞ்சுக்கிற செயல் தான். ஏன்னா இங்கே பிறர்னு ஒரு பொருளே கிடையாது. நீங்கள் பிறர்னு நினைக்கிற ஒரே காரணத்தினால மட்டும் நம்மளால எதையும் ஒன்றுமே பெருசாக செய்ய முடியல. நம்மகிட்ட அன்பு வர மாட்டுது. பிறர்னு ஒன்று கிடையாது. இது நான் சொல்றது எல்லாமே உண்மை. நான் சொல்றது வந்து வந்து புக்கில் படுத்தோ இதெல்லாம் கிடையாது. இந்த செயலை செஞ்சு அப்படியே அனுபவத்தை எடுத்துருக்கேன். இந்த அனுபவத்தில் தான் உங்களால் சொல்லணும், சொல்லி நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மகிட்ட காலங்களும் நாள் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் போகிற நல்லா கடினமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால புரிஞ்ச வரைக்கும் அந்த அறிவை எல்லாருக்கும் புகுத்திடணும், எல்லாருக்கும் அதை கொடுத்துடணும். இப்போ வல்லார் சொல்கிறேன், இருக்கும்போது யாரும் சொல்லும் போது கேட்க மாட்டீங்க, வல்லார் சொல்லுவார். கேட்கக்கூடாது, கங்கணம் கட்டி நிற்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் கேட்டு வல்லார் இருக்கும்போதே. ஏன்னா அன்னைக்கு சூழலுக்கு பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ரொம்ப காலங்களை தள்ளி வந்துட்டோம். இந்த காலங்களை தள்ளி வந்து இதுக்கப்புறமா நம்ம பரவாயில்ல பார்த்துக்கலாம்னா நம்மளால அதை பார்க்க முடியாது, அனுபவிக்கும் போது நம்மளால தாங்க முடியாது. நான் வலின்றது அவ்வளோ ஒரு கொடுமை. ஆனால் அந்த வலி வந்ததுக்கு அப்புறமா அதை மாற்றம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வரத்துக்கு முன்னாடி நம்ம போகணும். என்னோட என்னமா தான் எல்லாம் சந்தோஷமா ஜாலியாக குடும்பத்தோட வாழும் போது ஜீவகாரியம் பண்ணணும், பிறகு நம்மளால கொஞ்சம் உதவி பண்ணணும், சந்தோஷமா ஜாலியாக போயிடணும். அப்படியே அந்த அனுபவம் அந்த அறிவை பெற்று நீங்க இறைவனாக மாற்றாச்சு மரணம் இல்லாத பெருவாள். இங்க மரணம் இல்லாத பெருவாள் போது நீங்க எல்லாரும் வந்து அந்த ஜோதியா மாறணும், இந்த உடைய ஒளி தேகமா மாறணும் அப்படின்னு நீங்க யாருமே பண்ண தேவை. இதெல்லாம் சாத்தியம் என்ன இந்த நினைக்கும் போது நம்ம சாத்தியம் இல்லைன்ற என்ன தானா வந்துடும். இது வந்தோம்னா இது கூட நீங்க நாட்டம் பண்றது கஷ்டமா போயிடும். மரணம் இல்லாத பெருவாள்ன்றது ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட கருணை அன்பு தயவு பெருகும் போது நீங்க சொன்ன பத்தி உங்கள்கிட்ட அந்த ஒருமை குணம், அந்த தாழ்வு எண்ணம் இது தானா வரும். இது வந்துச்சுன்னா இக்கடமே நான் சொன்ன இங்க இருக்கிற எல்லா நாயுமே நானும் சொன்னல, இதுதான் மரணம் இல்லாத பெருவாள், வேற ஒன்றும் இல்லை. இந்த மரணம் இல்லாத பேர் பெருசா இருக்கக்கூடாது, இவ்வளோ தான் மரணம் இல்லாத பெருவாள். இங்க இருக்கிற அனைத்து ஜீவராசி தான். இப்போ நிறக்க முடியும், சாவடிக்க முடியும், வேற நாளையாவது வாய்ப்பு இருக்குதா? கிடையாது. அப்போ நான் மரணம் இல்லாத பெருவாள் வாழ்றதா. இவ்வளோதான் இதோட இதுதான் வல்லம் சொல்லிட்டு போயிரு. அறிவுநிலை தெரிந்தவருக்கு உயிரிழக்கமே கடவுள் வழிபாடு, மோட்ச வீட்டின் தெருவுகள் ஜீவகாரணியம். இது ரெண்டுமே அதோட பொருள் தான், வேற எதையுமே சொல்ல இதை பண்ண அதை பண்ணு சொல்லு. இன்னொரு சத்து விசாரம் பண்ணுங்க. சத்து விசாரம் இந்த மாதிரியான செயலை விசாரணை பண்ணு. இங்க ஏன் இந்த ஜீவராசிகளை துன்புறுது, ஏன் இந்த ஜீவராசிகளை வேதனை பண்ணும், முதல்ல இந்த ஜீவராசியா இங்க பிறக்கணும். இது கேள்வி நம்ம தான் கேட்கணும். இப்போ நம்ம ஒரு மனிதன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, இதே நோய் விட்டுறோம் பார்த்தாலும் ஒரு மனநல பாதிக்கப்பட்டல பார்த்தா ஒரு கொஸ்டின் எழுப்புறோம். நம்ம ஏன் இந்த மாதிரி கொண்ட கேட்குறோம் இல்லையா, லைட்டாக தான் கேட்டுப்போம். நம்மளுக்கு இல்லைனா அதிகமாக கேட்க மாட்டோம், பிறகு லைட்டாக கேட்டு நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக அதை பற்றி பேசி நிச்சயம் இருப்போம். இல்லை நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனால் அதுக்கு மேலே பெரிய கொஸ்டின் எழுப்பு ஜீவராசி கிட்ட தான் நம்ம. ஏன்னா நீங்க இந்த வெயில் அடிக்குது, இந்த வெயில்ல எந்த ஒரு ஆதரவும் இல்லாம, தண்ணி இல்லாத, உணவு இல்லாத ரோட்லயே சுத்தி நிற்குது. இது ஏன் இப்படி சுத்தணும் ஒரு கேள்வி நம்ம எப்போது கேட்டுக்கணும் பாத்தீங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்ம உடம்பை பத்தி நம்ம கேட்கறோம், நமக்கு அறிவு கிடையாது. ஏன் நம்ம வந்து இந்த மனிதன் தன்மையில் பார்த்தோம். ஆனா அவுட்ல ஒரு ஜீவராசி போதுன்னு நம்ம பார்த்து நம்ம கேட்கலாம். அந்த கேள்வி நீங்க கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க உயிர்ன்றது உங்க எல்லாரும் புரியும். நம்ம எல்லாரும் உயிர் தானே, நம்மளால ஜீவராசி முதல்ல தெரியுமா? இங்க யாருக்காவது அதுவே தெரியாது. உண்மைதானே? மனுஷன் தான் தெரியும் நம்மளுக்கு. நம்ம ஜீவராசி ஒத்துக்கவே மாட்டேன். காரணம் ஏன் ஒத்துக்க மாட்டோம்? ரியலிஸ்டிக்கா அதுதான். நம்ம எல்லாருமே நம்ம ஒரு ஜீவராசி தான். அது ஆடை போடாம நம்ம ஆடை போட்டுருவோம். இவ்வளோ தான் வித்தியாசம் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. அது என்ன பார்த்து அது எல்லாமே நம்ம தான் பண்றோம். அதை கூட பார்த்தா ஒரு ஸ்டெப் கீழே இறங்கியே பண்றோம்னு சொல்லலாம். என்ன கேட்டா இதான் உண்மை. ஏன்னா அது எந்த ஒரு பொருளையும் எடுத்து வைக்கல, மற்றவங்க தட்டி பறிக்கல. ஏதோ ஒரு சண்டை போட்டா கூட எனக்கு தேவை, ஒரு வெளியில சண்டை போடுறது. மற்றபடி நம்ம அப்படி கிடையாது. ஏற்கனவே ஒரு 10 கோடி தான் 20 கோடி எடுத்து வைக்கிறோம். இதை விட ஒரு கீழ்த்தட்ட ஒரு ஜீவராசி இருக்குமானா இருக்காது. அது இருக்கிறது ஒரே ஆள் மனிதன் மட்டும்தான். இது இல்லைன்னா யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதுதான் இங்க உண்மை. இங்க நம்ம எல்லாருமே துன்புறுத்து ஒரே காரணம் யாருன்னு கேட்டா மனிதன் மட்டும் தானே. உண்மைதானே? வேற யாருமே இங்க யாரையும் துன்புறுத்தல. மனிதன் யாரை சொல்றீங்களோ அந்த மனிதனை துன்புறுத்துறதா இங்க உண்மை நடக்குது. ஏன் நடக்குதுன்னா அவங்ககிட்ட அன்பு தயவு கருணை இல்லை, அதனால இந்த விளைவு ஏற்படும்.
அதெல்லாம் போகணுன்றதுக்கோசம் தான் வல்லார் சொல்லிட்டு போன அறிவு தெரிந்தவருக்கு உயிர் இருக்கமே கடவுள் படி பண்ணி எதுவுமே பண்ணாது ஜீவகாரண்யம் பண்ண பிற உயிர் மேல அன்பா இந்த அன்பு வந்துச்சுன்னா இந்த உலகத்தையே ஒரு குறையின் கீழே ஆளலாம் ஒரே மனிதனா எல்லாரும் தேவையில்லை இவ்வளவு பேர் தேவையில்லை எல்லாரும் ஒத்த கருத்து வந்துச்சுன்னா எல்லாரும் ஒருமை குறைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாரும் கூட தாழ்வு குணம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் நல்லா இருக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும் அதை அவர் அங்க செய்யறேன் இது நான் இங்க செய்யறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இது எந்த வெற்றியுமே இங்க வராது இது கட்டாயம் இங்க நடக்கும் ஏன்னா இது நடந்தா மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தீர்வு இல்லைன்னா தீர்வு கிடையாது யாருக்கிட்ட யாரை காப்பாற்றுறோம் பாருங்க நம்ம கிட்ட இருந்து நம்மளே காப்பாத்திக்கிற செயலை செய்ய சொல்லிதான் இயற்கை நம்ம சொல்லி கொடுக்குது வேற யாருக்கிட்ட இருந்து நம்ம யாரையும் காப்பாற்ற சொல்லல உங்ககிட்ட இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கோ அது உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி உங்ககிட்ட கருணை வந்தா மட்டும் தான் சாத்தியப்படலாம் சாத்தியப்படாது அதான உண்மை நம்ம யாருக்கு நேரம் காப்பாற்றுறோம் மனிதன் காப்பாற்ற ஓடி நிற்கிறோம் எல்லாரும் நம்ம வேற எதுக்கிட்டு ஓடலைங்க எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான செயலை செஞ்சிருக்கிறோம் பாருங்க இத்தனை வருஷ காலம் வாழ்ந்துருக்கிறோம் இது வரைக்கும் கடவுள் வழிபாடுன்னு ஒன்று பண்ணிருக்கிறோம் எவ்வளவு செயலை செஞ்சிருக்கிறோம் ஆனா அதுல எல்லாம் அந்த அறிவு வந்து என்ன மாறி இருப்போம் இருந்தாலும் இவ்வளவு ஒரு கீழ்த்தனமா இப்படி ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து இவ்வளவு ஒரு துன்பம் சூழல் உருவாகிட மாட்டோம் நம்ம மட்டும் துன்பம் தடையில நம்மளுக்கு குத்திருக்கிற அனைத்து விதமான ஜீவராசிகள் துன்பம் தடையுது இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த கோலம் அது எவ்வளவு உயிர் இருக்கு தெரியுமா இப்ப அந்த கொண்டாத்துல நான் அடிக்கிற வேலை எல்லாம் வச்சிடும் இப்ப அது நம்ம எப்படி நம்ம ஒரு இப்ப நம்மள திடீர்னு கூட்டு போயிட்டு ஒரு காட்டுல விட்டு இதோட நீங்க உணவு கிடைக்காது எதுவும் கிடையாது அங்கேயே விட்டீங்கன்னா நீங்க எப்படி எல்லாம் நம்ம கத்துவோமோ அதே போல கொஞ்சம் ஜீவராசி கத்துவோம் இது உங்க யாருக்குமே தெரியாது எனக்கு அதை பார்க்கும்போது தெரியும் ஐயோ இது எவ்வளவு துன்பப்பட போது மொத்தம் வெயில் அடிக்கும் போது மொத்த தண்ணி வத்த போது அது குட்டி போட்டிருக்கோம் அது முட்டை வச்சிருக்கோம் நான் வாழணும் குளிச்சா அந்த இடத்துல திடீர்னு சூடு பட அதோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அது திருப்பி அது ரிவெஞ்ச் ஆகும்போது நம்ம கிட்ட தான் வந்து நிற்கும் இதுக்கு காரணம் யாரு இவன் தான் இதுக்கு காரணம் யாரு இவன் தான் இவனை தான் பெருசா படிச்ச இவனுக்குள்ளே முரண்பாக்கு பண்ணி எங்களை அவன் துன்புறுத்துறான் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அவனுக்கு இன்னும் முரண்பாக்கான தன்மை கூடு குத்து இவனை அவனே துன்புறுத்துக்கிட்டு அந்த குழுதான் வந்துட்டு நீங்க அதான் பண்றோம் ஒருத்தர் பாம்பு போட்டு மனிதனை கொண்டுக்கிறான் ஒரு நாட்டில் பார்த்தா வெறும் குழந்தைங்களா கொண்டுக்கிறான் நான் அதை பார்த்து அந்த வீடியோ கொண்டு ஏத்துக்கிட்டேன் நான் அதை அக்செப்ட் என்ன காரணம் நம்ம அதே போல நீங்க எவ்வளவு ஜீவராசி நம்ம கொண்டு சாப்பிடுறோம் நம்ம எவ்வளவு ஜீவராசி நம்ம பண்றோம் கொஞ்சம் கூட யோசனை பண்ணல ஆனா அதை பார்க்கும்போது நம்மளை ஏத்துக்க முடியல இயற்கை என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து ஒரு விஷயம் கத்துக்கு அமிச்சிச்சு இங்க இயற்கையில உன்னை கொடுத்துட்டு உணவு வேணும் அந்த உணவு சங்கிலிக்குள்ள இந்த ஜீவராசி எல்லாம் அடங்குது இந்த ஜீவராசிகளை நீ உதவி பண்ணு இந்த உணவு எடுத்துக்கோ அப்படி உணவு எடுத்துன்னு வரும்போது இந்த ஜீவராசி உதவி பண்ணும்போது உங்கள்கிட்ட அறிவு வந்துடும் அறிவு வந்து நீங்க சந்தோஷமா ஜாலியா நோய் இல்லாம அந்த மரணம் இல்லாத பெருவாழ்ல கருணையை கொண்டு பெற்று ஈஸியா போயிடலாம் நம்மளுக்கு ஈஸியா கொடுத்த வழி ஆனா அந்த ஈஸியான வழியை நம்மளுக்கு சுயநலம் அந்த எண்ணத்திலேயே நம்ம அந்த கர்வம் ஆணவத்திலேயே அந்த மனிதன்ற ஒரு தனம் வருது மனிதன் வரும்போது உங்ககிட்ட நானும் வந்து நின்ன உடனே நம்மளுக்குள்ள போட்டி சண்டை போட்டு நம்ம இந்த இடத்த உன்னதமான தன்மை குறைச்சிட்டோம் அது சரி பண்ண ஒரு வழியில் அதனால இயற்கை இது வரைக்கும் எது இறைவன் சொல்லிச்சோ அதுவே வந்து வள்ளலார் உருவத்துல அந்த ஆற்றலை ஏற்படுத்தி சொல்லிட்டு போனதுதான் அறிவு நிலை தெரிந்தவருக்கு உயிரிழக்கமே கவலைப்படி அதை ஒன்னே செய்யுங்க வேற எதையும் செய்யாதீங்க நீங்க அருட்பெருஞ்சோதி சொல்லுங்க அதை கூட நீங்க விவரம் வச்சிடலாம் அதை கூட யாரும் பெருசா எடுத்துக்கிட்டாங்க கருணையை பெருசா எடுத்து ஏன்னா அந்த கருணை மிகுதியானதால் தான் அருட்பெருஞ்சோதியை தோன்றி அவருக்கு அவ்வளவு ஆற்றலை கொடுக்குது சொல்லுப்படுதுங்களா இல்லைன்னா இப்ப அந்த கருணை எல்லாம் அவருக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது அப்ப அந்த ஆற்றல் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன கருணை தான் அப்ப எது இங்க பெருசு அருட்பெருஞ்சோதி பெருசா தனிப்பெரும் கருணை பெருசா தனிப்பெரும் கருணை தான் பெருசு இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன ஒன்னாலும் சரி அன்பு கருணை இருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாரும் சுபிச்சமா வாழ முடியும் அந்த அன்பு கருணை இல்லாத இடத்துல நீங்க என்ன இடத்துல உள்ள போனாலும் ஒரு எதுக்குள்ளே போனாலும் அன்பு இருக்காதுன்னா அந்த இடத்துல போய் என்ன பிரயோஜனம் அது இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு மாறி நல்லா கூட அன்பு இல்லையே நீ தான் தத்தை ஆட்சியால போற நீ மாற்றம் பண்ணிட்டு வரல கட்டாயம் அப்ப அந்த அன்போட போனோம்னா அன்பு இருந்துச்சுன்னா இந்த இடமே இன்னைக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வாணி இப்ப நம்ம எல்லாருமே அருள் வழியில இருக்கிறோம் யாருமே தெரியுமா இப்ப நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம் நம்ம எல்லாரும் பூமியில இருக்கிறோம் பூமியில இருந்தா நம்மளோட கணக்கு பூமியும் அருள் வெளியில அதோட வேகத்துல சுத்தி இருக்குது நட்சத்திரம் எங்க இருக்குதோ அங்கதான் இதுவும் இருக்குது இது எங்கேயும் இல்லை நம்ம பூமியில இருக்கிறோம் அவங்க மேல இருக்கிறாங்க அதுல மேல இருக்கிறோம் அதெல்லாம் அப்படின்னு கிடையாது அருள் வெளியும் நம்மளும் ஒரு பூமின்ற அந்த கோல்ல நம்ம ஒட்டின்னு சுத்தி இருக்கிறோம் இது நமக்கு யாருக்குமே தெரியல அப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறது ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம கிட்ட இந்த கருணைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அக்கணமே நீ அந்த வெளியோட கலக்கலாம் ஏன்னா நம்மளுக்குள்ள வெளியின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது சிரஸ் உச்சி கூட நீங்க எல்லாரும் பூர்வமத்தில போட்டு வைக்கிறீங்கல்ல நீங்க எல்லாரும் பூர்வமத்தில போட்டு வைக்கிறதுக்கு காரணமே அதுதான் உங்ககிட்ட என்னைக்குமே அந்த பூர்வமத்திய கவனம் இருக்கணும் உங்ககிட்ட எப்பவுமே அந்த எண்ணெய் இருக்கணும் அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களால் அந்த எப்படியான அந்த வாயில் வழியாக உள்ள நுழைய முடியும் அதான் சத்திய ஞான சபை இப்போ நம்ம போகிறோம் சத்திய ஞான சபை போகும்போது அந்த வாயில் போட்டுருப்போம் அது நம்ம உடம்பை 8 ஜாலிச்சு நம்ம உடம்பு வரும் அந்த கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள ஜோதி வச்சுருக்கோம் சிற்சபை பொற்சபை ஞான சபைன்னு ஒரு சொல்லி அங்கே போய் பார்க்கும்போது உங்கள் பூர்வ மத்தியத்தை ஞாபகம் வைங்க ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த ஜோதி உங்கள் பூர்வ மத்தியத்தை தெரியும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் நான் சொல்கிறத வந்து லேசாக எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த செயலை செஞ்சு இயற்கை பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு எதுவுமே கொடுக்கல எனக்கு கருணைன்ற ஒரே செயல் தான் மட்டும் கொடுத்தீங்க எல்லாருக்கும் அது எல்லாம் ஒருத்தர் கொடுக்கல மொத்த பேரும் சேர்த்தே குத்துச்சு அது எப்படி குத்துன்னு தெரியல நாங்கள் எல்லாம் ரொம்ப கரடமூடா வாழ்ந்த இந்த இடத்துல எந்த அளவுக்கு எதுவுமே அறிவில்லாத வாழணும் எப்படி வாழணும் அந்த மாதிரி தான் வாழணும் குடிக்கிறது மாமி சாப்பிட்றது எல்லா பழக்கத்தை வச்சு வாழ்க்கணும் திடீர்னு தெரியல அது இயற்கையாக இந்த மாதிரி பறவைகள்லாம் இறந்து போகுது தண்ணி இல்லாத ஒரே ஒரு விஷயம் வருது நம்ம வெல்டிங் வேலை செய்யறது எங்களுக்கு அது இதுக்கு என்ன பண்ண முடிய ஒரு ஐடியா வருது அது நீங்கள் ஆரம்பிச்சுக்கணும் இன்னைக்கு இந்த வடலூர் பயணம் வரையும் போகிறோம் ஆல்ரெடி நாங்கள் அந்த மரணம் இல்லாத பெருவாளை தாண்டி போயிட்டு இருக்கோம்
உண்மைதான். எங்கேயோ இருந்தாங்க, நீ வடலூர் வர்றது வல்லாரோட கொல்லிக்குள்ள வரணும்னா சாத்தியமே இல்லாத ஒரு செயல். அந்த சாத்தியமெல்லாம் செயல நீ 2 பஸ் எல்லாம் கொண்டு வரும். கிட்டத்தட்ட எங்ககிட்ட 60-70 பேருக்கு மேலே இதே சூழல் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் கடலோரம் இருக்கிறோம். பீச் ஓரம் தான் எப்படி இருப்போம்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கிற ஒரு பர்சன் இந்த மாற்றத்துக்கு உள்ள வரணும்னா அப்ப அந்த கருணையோட வலிமை வேலை பேசுகிறோம். இதுலேயே மரணம் இல்லாத பெருவாள் தாண்டி பண்ணு. இது இப்போ எங்க செல்ல வீடியோ எடுத்துருக்காரு இல்லையா, இவருக்கு மரணம் இல்லாத பெருவாள் கிடையாது. 2 வருஷம் முன்னாடி அசதி கேட்டுச்சு அவருக்கு. இப்ப இந்த மாதிரி நிகழ்வு எப்படி நடக்கும்? அப்ப அந்த கருணையோட வலிமை வேலை பேசு. அதனால தான் அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, அறிவியல் தெரிந்து ஒரு உயிரிழக்கமே கடவுள் வழிபாடு. பிற உயிர் மேல அன்பாருங்க. அந்த அன்பா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நினைக்கிற மாதிரி நான் பிஸ்கெட் போனோம், எந்த உயிரை பார்த்தாலும் அன்பா பாருங்க. அதை உங்க குழந்தையா பாருங்க. அது மூலம் முடிஞ்ச நீங்களா பாருங்க. நான் சொல்ல எல்லா நாயை நான் சொல்லல. இப்ப நீங்க நாய் எப்ப பார்த்தா உங்களோட முடிஞ்சு ஞாபகம் வச்சுக்க கட்டாயம். அது ஞாபகம் வச்சுன்னா கட்டாயம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். எங்க நாயை பார்த்தாலும் என் மூஞ்சி ஞாபகம் இருக்குதா, அந்த மூஞ்சி அதில் அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்தா ஒரு பெரிய மாற்றம் வரும். இப்ப நான் மனுஷன் தானே, என் மூஞ்சி அந்த நாய்க்கு செட் பண்ண முடியும். நீங்க மனுஷன் தானே, அப்ப நீங்க யாரும் உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிடும். ஏன்னா இது புரியும். நான் ஏன்னா இந்த செயலை செஞ்சு பெரிய அனுபவத்தை இயற்கை கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் சொல்லு. ஏன்னா அதிகமான ஒரு தன்மை நான் உணர்ந்து இருக்கிறேன். இந்த லைவ்ல நிறைய விஷயத்தை என்னால பார்க்க முடியுது. இவ்வளவு மாற்றம் எனக்கு உடலுக்கு வருதுன்னா இது என்னால பிறகு கொடுக்க முடியும், நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் கொடுக்கலாம், அதை பிறகு உங்ககிட்ட தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க எப்படி எந்த அளவுல அதை அன்பா அணுகுறீங்க, இது உண்மைதான் இவர் சொல்றதுன்னு 100% நீங்க நம்புறீங்கன்னா இது கட்டாயம் உங்களுக்கு சாத்தியம். யார் நம்புறீங்கன்னா அவங்களுக்கு உடனே இது தெரியும். எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஐயா இந்த மாதிரி தெரிஞ்சு நான் பார்த்தேன். இது மாதிரி நிறைய பேர் என்ன பேசுகிறேன். அதே நிறைய பேர் அதை பேசுறேன். காரணம் அவங்களோட கொஞ்சம் ஏதோ ஒரு கவனம் இருக்கலாம், இல்லை ஏதோ மிஸ் பண்ணி ஏதோ ஒரு சொல்லுது. ஆனால் இவ்வளோ தான் இது இப்போ நினைச்சா நம்ம அதை மாற்றது. ஏன்னா மரணம் இல்லாத பெருவாழ்றது எல்லா உயிரும் உயிரை கொண்டு நீங்க சாப்பிடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை மாற்றம். ஏன்னா உயிரை கொண்டு சாப்பிடாத அளவுக்கு சூழல் இருக்குது. இந்த ஊர்பட்ட காய்கறி பழவகை எல்லாமே இருக்கு. நம்ம உயிரை கொண்டு சாப்பிட அவசியம். இந்த 2 செயலை மட்டும் நம்ம பண்ணிட்டா இங்கே மரணம் இல்லாத பெருவாள் நம்ம ஜாலியாக போகலாம். ஏன்னா இங்கே நம்ம மரணம் இல்லாத பெருவாள் அதிகமாக பேசுறது இந்த டீம் நாங்கள் தான் பேசுவோம். இது ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், நான் இந்த சூழலை போய் எட்டி அந்த சூழலுக்குள்ளேயே உள்ளே போயிருக்கு. அது எல்லாமே எனக்கு சொன்ன அறிவு. நாங்கள் வல்லார் சொன்னார் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அந்த செயலை செஞ்சேன், இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். இதே தான் வல்லார் சொன்னார். இதே அனுபவத்தை அவர் சொன்ன ஜீவகாரியத்தின் மூலியமாக நான் பெற்றிருக்கேன். இந்த செய்யறதுக்கு வல்லார் யாருன்னு தெரியாது. இதை செஞ்சு எனக்கு அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் வல்லாரே தெரியும். இங்கே தான் விஷயம். வல்லார் தெரிஞ்சதுக்கப்புறம் செயலை இது எதுவுமே தெரியாமல் இந்த செயலை செஞ்சு உடல்ல ஒளியெல்லாம் எமிட் பண்ணி நீ நெத்திலிருந்தாலும் ஒளி வரும். அந்த ஒளியெல்லாம் நான் பார்த்துட்டு நெத்திலிருந்தாலும் ஒளி வருது ஆச்சரியமான பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வுக்குள்ள ஒரு என்ட்ரி வரும். அப்பதான் வள்ளலார் போட்டுருக்கு. அவருக்கு இப்போ ஜோதி தரிசனம் காட்டுவார். அந்த ஜோதி தரிசனம் தான் நான் நேராகவே லைவ்ல பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. இது எப்படி நடக்குது எனக்கு தெரியாது. அப்புறம் தான் போறது வல்லா சபைக்கு போகும்போது தான் பார்த்தா ஜோதி லைவ்லயே பார்ப்பேன் நிறையத்துல. அதுதான் அந்த அருட்பெரும் ஜோதி. அதுதான் நடராஜ சிவபெருமான் நடனம். அந்த நடனத்தை பார்த்தவங்க மீண்டும் மரணமே கிடையாது. அந்த நடந்து கிட்டத்தட்ட 3 மாசம் நான் கூட தான் இருக்கு. நான் அடிக்கடி வீட்டில் சொல்லுவேன், ஏன்பா நீ சும்மா இருப்பா இது மாதிரி சொல்லினே இருக்காது. அன்னைக்கு நான் பேசும்போது யாருங்க இன்னைக்கு இன்னைக்கு அதை பேசுறாங்க. காரணம் என்ன, அதே ஜீவகாரியத்தில் ஒன்றி வரதுனால இது எல்லாருக்கும் அது ஈஸியாக போகும். ஏன்னா ஒன்னே ஒன்று தான், கருணை ஒன்று தான் இதுக்கு வழி. கருணையை விட்டால் வேற வழி இல்லை. அந்த கருணையான செயலை நம்ம செய்யறது ரொம்ப இயல்பு தான், ஈஸியாக செய்யலாம். நம்ம பெருசாக இது ஒரு காம்ப்ளிகேட்டாக பண்ணணுமான்னு யோசனை எடுத்தாரு. நம்ம யாரை பார்த்தாலும் அன்பா பார்க்கணும். எந்த ஜீவராசியை பார்த்தாலும் உங்களை மாதிரி நீங்க பாருங்க, ஒன்றும் கிடையாது. அது அசுத்தத்தை பார்த்தா கூட நீங்க அசுத்தம் எதுவுமே பார்க்காது. நீங்க அசுத்தம் ஒரு பொருள் கூட கிடையாது. ஏன்னா எல்லா பொருளுக்குள்ளேயும் எல்லாரும் ஒரு பழமை சேர்க்கறது நீக்க முறை அடைஞ்சிருக்காங்க. அதில் நேராக பார்த்தது இறைவ நீக்கம் நம்ம எல்லாத்தையும் அஞ்சுதான் இருப்பாங்க. சந்தைகளை படாது. அப்போ அதுக்கு மலன்னு ஒன்றும் இல்லை, உணவுன்னு ஒன்றும் இல்லை, அசுத்தன்னு ஒன்றும் இல்லை, சுத்தன்னு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ள ஏற்படுத்திக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா இதே உடல் தான் ஒரு நாள் அசுத்தமாக மாறப்போகுது. திருப்பி இதே உடல் தான் ஒரு நாள் அசுத்திலிருந்து திருப்பி வெளிப்பட போகுது. இதுதான் நடந்து சுத்தத்துக்குள்ள போகும், திருப்பி அசுத்தம் வெளியே வரும். அது ஏன்னா அசுத்தத்திலிருந்து வெளியே வந்து நம்ம சுத்தமான ஒரு பொருள், நம்ம தான் இருக்கிறதுலே ஒரு பிரமிப்பான பொருள் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட உயிர் ஆன்மான்ற ஒரு கண்ணட்டு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆன்மான் தெரியுமா எல்லாருக்கும்? ஐயா நம்ம ஆன்மான் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே? இங்க தெரியுமா? ஏன்னா என்னன்னா நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். நம்ம ஆன்மான் இருக்கணும், நம்ம உயிர்னு எப்பவுமே இருக்கணும். நம்ம கிட்ட புருவ மத்தியில எப்பவுமே கவனம் இருக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுமோ அப்பெல்லாம் மேலாம் நீங்க கை வைங்க, ஒன்றும் தவறு இல்லை. அப்படி கை வைக்கும் போது அந்த ஒரு உறுத்தல் ஏற்படும். இதை நீங்க கண்டினியூவா செய்யும் போது பெரிய மாற்றம் தான். இப்போ உங்களுக்குள்ளே இது வரைக்கும் இந்த உடம்புல ஏன்னா அடிப்பட்டா என்னன்னா ஒரு வலி வரும். நான் சொல்ற மாதிரி நீங்க அந்த சூழலை ஏற்படுத்தி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த புருவ ஒரு வலி வரும். ஆற்று துடிக்க, ஆற்று துடிக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ஆற்று இருக்கு, அந்த ஆற்று சிறு சுற்றில இருக்குது. அந்த ஆற்று துடிக்க நம்ம எல்லாரும் பார்க்கணும். இப்போ எனக்கு பேசுறேன், அந்த ஆற்று துடிக்குது. இப்போ நீங்க கூட நான் பேசும்போது என் புருவ மத்தியத்தை கவனம் வைக்க முடியாது, கவனம் அப்படி நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எல்லாரும் ஒலி வந்து உங்களால் பார்க்கணும். இது கட்டாயம் நடக்கும். ஏன்னா இது நான் பெருசுலாம் கிடையாது. இப்போ நீங்க எப்படிங்க ஈஸியான செயல். கருணை மிகுதியானால் உங்ககிட்ட அருள் ஆற்றல் கூடிச்சுன்னா அந்த அருளோட தன்மை எனக்கு சிறு ஜோதி பெருஜோதியா மாறிடும். அது பெருஞ்சோதியமாக நீங்க எல்லாம் லைவ்ல பார்க்கலாம். இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு நீங்க ஊன்றி பார்க்கணும். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.